போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. புதிய வானகமும் புதிய வையகமும் மலரும் நாளிது. புதிய ஆவியும் புதிய இதயம் அணியும் நேரமிது. அலையென எழுவோம் மணியென திரள்வோம் ஆண்டவன் இயேசுவை புகழ்வோம். அலையென எழுவோம் மணியென திரள்வோம் ஆண்டவன் இயேசுவை புகழ்வோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இந்த உலகமும் நாமும் நன்மை தீமையின் கலவை. இயேசுவை தொலைத்து கட்ட திட்டமிடுகின்ற பரிசெயர் சதுசெயர் மறைநூல் அறிஞர்கள் ஒருபுறம், ஆனால் இயேசுவோ மக்களை குணமாக்குகின்ற பணியிலே அதிக ஆர்வம் காட்டுகின்றார். ஒன்று நன்மை, இன்னொன்று தீமை. நம் வாழ்க்கையில் நாம் எதை அதிகமாக செய்கிறோம்? நன்மையை தெரிந்தே செய்ய வேண்டும். தெரியாமல் செய்யப்பட்டாலும் அந்த தீமையை விலக்க நாம் முன்வர வேண்டும். நம் வாழ்விலே நாம் நன்மையை தவிர்த்து தீமைகளை மட்டுமே செய்திருந்தால், அல்லது நன்மையை செய்ய தவறியிருந்தால் மனமறிந்து மன்னிப்பு கேட்டு இத்திருப்பலியில் தகுதியோடு பங்கேற்போம். உள்ளம் நொந்து வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளாகிய எம்மை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எமக்காக பரிந்து பேச தந்தையின் வலப்பக்கம் மீட்டிருக்கும் ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனிதமிக்க ஆரோக்கிய அன்னையின் மாட்சிக்குரிய நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு அவரது பரிந்துரையால் நாங்கள் உமது அருளின் நிறைவிலிருந்து பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். வயல்வெளிகள் மீது ஆசை கொண்டு அவற்றை பறித்து கொள்கின்றார்கள். இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 1-5 முடிய. தங்கள் படுக்கைகளின் மேல் சாய்ந்து தீச்செயல் புரிய திட்டமிட்டு கொடுமை செய்ய முயல்பவர்களுக்கு ஐயோ கேடு. பொழுது புலர்ந்தவுடன் தங்கள் கை வலிமையினால் அவர்கள் அதை செய்து முடிக்கின்றார்கள். வயல்வெளிகள் மீது ஆசை கொண்டு அவற்றை பறித்து கொள்கின்றார்கள். வீடுகளின் மேல் இச்சை கொண்டு அவற்றை கைப்பற்றி கொள்கின்றார்கள். ஆண்களை ஒடுக்கி அவர்கள் வீட்டையும் உரிமை சொத்தையும் பறிமுதல் செய்கின்றார்கள். ஆதலால் ஆண்டவர் கூறுவது இதுவே: இந்த இனத்தாருக்கு எதிராக தீமை செய்ய திட்டமிடுகின்றேன். அதனின்று உங்கள் தலையை விடுவிக்க உங்களால் இயலாது. நீங்கள் ஆணவம் கொண்டு நடக்க மாட்டீர்கள், ஏனெனில் காலம் தீயதாய் இருக்கும். அந்நாளில் மக்கள் உங்களை பற்றி
இரங்கற்பாய் இயற்றி, அந்தோ நாங்கள் அழிந்து ஒளிந்தோமே, ஆண்டவருடைய மக்களின் உரிமை சொத்து கைமாறிவிட்டதே. நம்முடைய நிலங்களை பிடுங்கி கொள்ளைக்காரர்களுக்கு பகிர்ந்தளிக்கின்றாரே என்று ஒப்பாரி வைத்து புலம்புவார்கள். ஆதலால் நூல் பிடித்து பாகம் பிரித்து உங்களுக்கு தருபவன் எவனும் ஆண்டவரின் சபையில் இரான். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, எளியோரை மறந்து விடாதேயும். ஆண்டவரே, எளியோரை மறைந்து விடாதையும். ஆண்டவரே, ஏன் தொலையில் நிற்கின்றீர்? தொலைமிகு நேரங்களில் ஏன் மறந்து கொள்கின்றீர்? பொல்லார் தம் இருமாப்பினால் எளியோரை கொடுமைப்படுத்துகின்றனர். அவர்கள் வகுத்த சதி திட்டங்களில் அவர்களே அகப்பட்டு கொள்கிறார்கள். பல்லவி. ஆண்டவரே, எளியோரை மறந்து விடாதையும். பொல்லார் தம் தீய நாட்டங்களில் தற்பெருமை கொள்கின்றனர். பேராசையுடையோர் ஆண்டவரை பழித்து புறக்கணிக்கின்றனர். பொல்லார் செருக்கு அவரை தேடார். அவர்கள் எண்ணமெல்லாம் கடவுள் இல்லை என்பதே. பல்லவி. ஆண்டவரே, எளியோரை மறந்து விடாதையும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக உலகினரை தம்மோடு ஒப்புரவாக்கினார். அவரே அந்த ஒப்புரவ செய்தி எங்களிடம் ஒப்படைத்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவருங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 12, வசனங்கள் 14 முதல் 21 வரை. பரிசேயரோ வெளியேறி இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தனர். இயேசு அதை அறிந்து அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். பலர் அவருக்கு பின் சென்றனர். அவர்கள் எல்லாரையும் அவர் குணமாக்கினார். தம்மை குறித்து வெளிப்படையாக பேச வேண்டாம் என அவர்களிடம் அவர் கண்டிப்பாக சொன்னார். இறைவாக்கினராகிய எசாயா உரைத்த பின்வரும் வாக்குகள் இவ்வாறு நிறைவேறின. இதோ என் ஊழியர், இவர் நான் தேர்ந்து கொண்டவர், இவரே என் அன்பர், இவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகிறது, இவருள் என் ஆவி தங்கும்படி செய்தேன். இவர் மக்களினங்களுக்கு நீதியை அறிவிப்பார். இவர் சண்டை சச்சரவு செய்ய மாட்டார், கூக்குரலிட மாட்டார், தம் குரலை தெருவில் எழுப்பவும் மாட்டார். நீதியை வெற்றி பெறச் செய்யும் வரை நெறிந்த நாணலை முறியார், புகையும் திரியை அணையார். எல்லா மக்களினங்களும் இவர் பெயரில் நம்பிக்கை கொள்வர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். தென்னாப்பிரிக்காவை சார்ந்த புகழ்பெற்ற புகைப்பட கலைஞர் கெவின் கார்ட்டர் என்பவர் 1994ஆம் ஆண்டு தனது 33வது வயதில் தற்கொலை செய்து கொண்டார். அதற்கு உலகையே உலுக்கிய ஒரு புகைப்படமும் அதன் விளைவாக ஏற்பட்ட மன உளைச்சலும் தான் அவருடைய இந்த தற்கொலைக்கு காரணங்களாக இருந்தன. 1993ஆம் ஆண்டில் சூடான் நாட்டில் ஏற்பட்ட மிக கொடிய பஞ்சத்தை ஆவணப்படுத்த இந்த கெவின் கார்ட்டர் அங்கு சென்றார். அங்கு பசியால் வாடி எலும்பும் தோலுமாக இருந்து உணவு மையத்தை நோக்கி தவழ்ந்து சென்று கொண்டிருந்த ஒரு குழந்தையை தரையில் தலை சாய்த்த வண்ணம் படுத்திருந்தது. அந்த குழந்தைக்கு பின்னால் அவரது இறப்பிற்காக காத்திருப்பது போல ஒரு கழுகும் வந்து அமர்ந்தது. கார்ட்டர் இந்த காட்சியை மிக துல்லியமாக படம் பிடித்தார். இந்த புகைப்படம் தி நியூயார்க் டைம்ஸ் என்கின்ற நாளிதழில் வெளியாகி
உலக அளவிலே பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த புகைப்படத்திற்காக 1994ஆம் ஆண்டு கெவின் கார்ட்டருக்கு உலகின் மிக உயரிய விருதானது அளிக்கப்பட்டது. ஆனால் அதே வேளையில் உலகம் முழுவதிலுமிருந்தும் அவருக்கு கடுமையான கண்டனங்களும் எழுந்தன. அந்த குழந்தையை காப்பாற்றாமல் புகைப்படம் எடுப்பதிலேயே குறியாக இருந்தாரே, அங்கே இரண்டாவது கழுகாக இருந்தது கார்ட்டர் தான் என்று ஊடகங்களும் பொதுமக்களும் அவரை மிக கடுமையாக விமர்சித்தார்கள். கார்ட்டரும் கூட ஏன் அன்றைக்கு நான் அந்த குழந்தையை நேராக தூக்கி கொண்டு உதவி மையத்தில் சேர்க்கவில்லை என்கின்ற குற்ற உணர்ச்சியால் அவர் ஆட்கொள்ளப்பட்டு தற்கொலை செய்து கொண்டார். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, சட்டத்திற்கு புறம்பாக ஏழை எளியவருடைய நிலங்களை பறித்து கொள்கின்றவர்களை, வீடுகள் மேல் ஆசை கொண்டு அவற்றை கைப்பற்றி கொள்கின்றவர்களை, ஆண்களை ஒடுக்கி அவர்கள் வீட்டையும் உரிமை சொத்தையும் பறிமுதல் செய்கின்றவர்களை இறைவாக்கினர் மீகா கண்டித்ததை இன்றைய முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்டோம். சீர வேண்டிய இடத்திலே சீறுவதும், அனுதாபப்பட வேண்டிய பொழுது ஆறுதல் கூறுவதும் இந்த இறைவாக்கினர் மீகாவினுடைய இயல்பு. அநீதியை எதிர்த்து நீதிக்காக வாதிட்ட அவர் அனுபவித்த கொடுமைகள் ஏராளம். அதுபோலவே நாம் இன்றைய நற்செய்தியிலும் நம் ஆண்டவர் இயேசு மோசேயின் சட்டத்தின் பெயரை சொல்லி மக்கள் மீது பொல்லாத சடங்கு முறைகளை திணித்து கடவுளுடைய கட்டளைகளுடைய உள்நோக்கத்தை கெடுத்து வந்த பரிசேயர்களை கண்டிக்கின்றார். இன்றைய நற்செய்தியினுடைய தொடக்க வசனமே பரிசேயரோ வெளியேறி இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தனர். பரிசேயரும் மறைநூல் அறிஞர்களும் இயேசுவின் சொல்லிலும் செயலிலும் எப்போதும் குற்றம் கண்டு அவரை வம்புக்கிழுத்து அவரை ஒழித்து கட்ட திட்டம் தீட்டினார்கள். நாம் வாழுகிற நம் சமுதாயத்திலும் பல அநீதிகள் இழைக்கப்படுகின்றன. பணவீக்கமும் விலைவாசியும் விண்ணை முட்டும் அளவிற்கு உயர்ந்து விட்ட போதிலும் ஏழைகளின் அன்றாட கூலி அதற்கேற்ப உயர்த்தப்படுவதில்லை. கட்டுமான பணிகள், கழிவுநீர் சுத்திகரிப்பு போன்ற தொழில்களில் ஈடுபடும் ஏழைகளுக்கு முறையான பாதுகாப்பு உபகரணங்கள் அளிக்கப்படுவதில்லை. பணக்கார குழந்தைகளுக்கு கிடைக்கும் நவீன டிஜிட்டல் கல்வியும் தொழில்நுட்ப பயிற்சியும் ஏழை குழந்தைகளுக்கு அரசு பள்ளிகளிலும் கூட முழுமையாக கிடைப்பதில்லை. பணமில்லாத காரணத்தால் ஏழைகள் முறையான சிகிச்சையின்றி இறப்பதும் இன்றும் இருக்கிறது. அரசு நலத்திட்டங்கள், மானியங்கள், வங்கிச் சேவைகள் ஆன்லைன் மயமாகிவிட்ட இந்த சூழலிலே இணைய வசதி இல்லாத அல்லது அதை பயன்படுத்த தெரியாத ஏழைகள் தங்களுக்கான உரிமைகளை பெற முடியாமல் தவிக்கின்றார்கள். ஒரு வழக்கை நடத்த வேண்டுமென்றால் பணம் அதிகம் செலுத்த வேண்டும் என்கிற காரணத்தால் எத்தனையோ ஏழைகள் தங்களுக்கு இழைக்கப்படுகிற அநீதிகளுக்கு எதிராக நீதிமன்றங்களை நாட அஞ்சுகிறார்கள். நகரை அழகுபடுத்துதல் என்கின்ற பெயரில் குடிசை பகுதிகளில் வாழும் ஏழைகள் எவ்வித முன் அறிவிப்பின்றி அல்லது சொற்ப இழப்பீட்டுடன் அப்புறப்படுத்துகின்றார்கள். இன்றைய நாளிலே நம் ஒவ்வொருடைய மனசாட்சியும் உலுக்குகின்ற ஒரு செயலாகத்தான் நாம் பார்க்க வேண்டும். சமுதாயத்திலே இயேசுவின் பெயரால் ஏழைகள் சார்பாக நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் என்ன? அதற்கு விலையாக இயேசுவை போல சிலுவையை ஏற்க நாம் தயாராக இருக்கின்றோமா? நம் அன்னை மரியாள் நம் அனைவருக்கும் ஒரு மாதிரியாக இருக்கிறார். தினம் தினம் செத்து பிழைக்கும் தானும் தன் மக்களும் ரோமை கொடுமைகளிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பது அன்னையினுடைய ஒரு கனவாக, வேண்டுதலாக இருந்தது. ரோமை வீரருடைய அட்டகாசங்கள், அத்துமீறல்கள், பாலியல் வன்முறைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வந்ததை கண்ட அன்னை மரியாள் தனக்கும் தன் மக்களுக்கும் எப்போது விடுதலை கிடைக்கும் என்று ஏங்கி வந்தார். அந்த விடுதலைக்காக இறைவனை வேண்டாத நாளே இல்லை. அன்னை மரியாளின் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அன்னை மரியாவின் ஏக்கங்களுக்கு இறைவன் பதில் கொடுத்தார். உனக்கும் உன் மக்களுக்கும் விடுதலை வழங்க வேண்டுமென்றால்
என் மகனை அனுப்புகிறேன், என் மகனுக்கு நீ தாயாக வேண்டும். இந்த செய்தி ஒரு விதத்திலே மகிழ்ச்சி என்றாலும் கூட அன்னை மரியாள் இந்த செய்தியால் தனக்கு வரப்போகின்ற ஆபத்தை நினைத்து நிலை குலைந்து நொறுங்கி போனார். இருந்தாலும் மீட்பரின் தாயாக துணிவுடன் முன் வந்தார், சம்மதம் தந்தார். பல வழிகளிலும் வாழ்க்கை பிரச்சனைகளை சந்திக்கின்ற கோடான கோடி ஏழைகளை ஊக்குவிக்கின்ற ஒரு உந்து சக்தியாகவே நம் அன்னை இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இயேசுவின் உயிரை பறிப்பதற்கான திட்டங்கள் தீட்டப்பட்டாலும் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பணியாளராக எல்லா மக்கள் இனங்களுக்கும் ஒரு நம்பிக்கையாக நீதியை நிலைநாட்ட உறுதியாயிருந்த இயேசு, நாமும் அவ்வாறு இன்றைய அநீத சூழல்களுக்கு மத்தியிலே நம் ஒவ்வொருவருக்கும் அத்தகைய நம்பிக்கையும் துணிவையும் தர வேண்டும் என்று ஆரோக்கிய அன்னையின் வழியாக இறைவனிடம் மன்றாடுவோம். ஆமென். நாங்கள் தருகின்ற காணிக்கை இதை ஏற்றருள் தெய்வமே. நாங்கள் தருகின்ற காணிக்கை நிலையற்ற உலகம் நிலையென நினைத்து நிம்மதியின்றி வாழ்ந்திருந்தோ. நிலையற்ற உலகம் நிலையென நினைத்து நிம்மதியின்றி வாழ்ந்திருந்தோ. கண்ணீர் பூக்களை உந்தன் பாதத்தில் காணிக்கையாக்கவே இன்று உம்மை நாடினோம். சகோதரர்களே, சகோதரிகளே, என்னுடைய உங்களது இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகிற இவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரையும் திருமகனுடைய தாயும் எங்கள் அன்னையுமான ஆரோக்கிய அன்னை நினைவு கொண்டாட்டத்தில் மகிழும் நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பலியை ஒப்புக் கொடுக்கின்றோம். இப்புனித உறவு பரிமாற்றத்தால் எங்கள் நிலையான மீட்பு பயணத்தில் நாங்கள் முன்னேற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எப்பொழுதும் கண்ணியான புனித ஆரோக்கிய அண்ணனுடைய வணக்க நாளிலே நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவி நடையிட்டதால் அந்த அன்னையுடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே இந்த மாண்பை வான தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோருமை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையோடு இறைஞ்சி புகழ்ந்து போற்றுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக.
அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று முக்கூழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர், துறவரத்தார், பொது நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர் தொடுமித நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளை நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித ஆரோக்கிய அன்னை, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். தீமையை விட நன்மையை எப்பொழுதும் செய்ய தேவையான அருளுக்காக மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையில் எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் பாவங்களை பாராமல் நாங்கள் உம்மில் வைத்திருக்கும் நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைதியையும் எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையும் உலக நாடுகளுக்கிடையே நிரந்தரமான சமாதானத்தையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து
ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நீரில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். வல்லமையுள்ள மன்றாட்டு. அருள் மழை பொழியும் ஆரோக்கிய தாயே, துன்பப்படுவோரின் துயர் துடைக்கும் தயமிகு தாயே, இதோ அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்தில் கொடியுள்ளோம். உமது வல்லமையுள்ள மன்றாட்டினால் எங்களை காத்தருளும். நாங்கள் எவ்வித தவறிலும் கேட்டிலும் விழாதபடி எங்களை கரம் பிடித்து வழி நடத்தும் தாயே, எல்லாவற்றைக்கும் மேலாக இறை இயேசுவையே அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்கு துணை செய்வீராக. ஏழைகளையும் ஆதரவற்றோர்களையும் அன்புடன் அரவணைக்கும் அன்னையே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றித்திருக்கின்ற நீர் சக்தி மிக்கவராய் இருக்கின்றீர் அம்மா. நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற அன்பு தாயே, துன்பத் துயரங்களிலிருந்து எங்களை காப்பாற்றும். தீராத வியாதி வருத்தங்களிலிருந்து விடுவித்தருளும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். அமைதின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அறியாத வருந்தும் எங்களுக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் ஆசீர்வதித்து பாதுகாத்தருளும் தாயே. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்றுள்ள நாங்கள் உம்மை கெஞ்சி வேண்டுகின்றோம். அருள்மிகு ஆரோக்கியனிடம் பிறந்தும் திருமகனை இவ்வருடையாளத்தின் வழியாக உட்கொண்டுள்ளோம். அதனால் எங்கள் சொற்களால் அவரை அறிவிக்கவும் செயல்களால் அவரை பற்றி கொள்ளவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பில் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி.